வருஷம் வருஷம் திருவிழா நடத்துற மாதிரி வருஷம் வருஷம் சாமிக்கும் திருக்கல்யாணம் வந்து நடத்துறாங்க. அது பாக்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? ஐஸ்கிரீம் யார் வாங்கி கொடுத்தா? நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. இன்னைக்கு வந்து ஒரு சாமிக்கு ஒரு கல்யாணம், சாரி இன்னைக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க ஊர்ல. ஆமா, நேற்று தான் நாங்க கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஏமாறவே மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு வந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும். சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா? அங்க வந்து சாமி கல்யாண சாப்பாடு தான் சாப்பிட போறோம். சாமியை கல்யாணத்துக்கு நேரமா போயிட்டு பார்த்துட்டு சாப்பிட போறோம். நேரா பந்திக்கு போல, நம்ம நேரமா பார்த்துட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட போறோம். அதனால சீக்கிரமா கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா போயிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வெளியில நின்னுட்டு இருந்தோம். ஆமா, இடமே இல்ல, கூட்டமாயிடுச்சு. நாங்க வந்து வாசப்படியிலே நின்றுட்டு சாமி பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம். சாமி உள்ளலாம் போயிட்டு பார்க்கல, ஏன்னா கூட்டம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டோம். நான், அம்மா, பட்டோடைய அம்மா, நம்ம அம்மா, அப்புறம் இவங்க சிஸ்டர் எல்லாருமே போகலாமா? தம்பி வந்து எங்கள் வீட்டை இருக்கான், ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம போய் கூப்பிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே. சாமி கல்யாணம்லாம் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும். தெய்வத்துக்கே கல்யாணத்தை நம்ம பார்க்க போகிறோம். அர்ஜுனனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் கல்யாணம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் சாமிக்கு மட்டும் வருஷம் வருஷம் தாலி கட்டுறாங்க? அது ஒரு ஐதீகம் தானே, நமக்கு என்ன தெரியும். மனுஷனுக்குலாம் வாழ்க்கை கல்யாணம்னா ஒரு தடவை தான் கல்யாணம். ஆனா சாமிக்கு மட்டும் வருஷம் வருஷம் நடக்குது. அது ஒரு ஏன்னு தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க, அவ்வளவுதான். சரி, கோயிலுக்கு போலாம். தெரியல, ஆனா இது நியாயமான கேள்வி தானே. சரி, கோயிலுக்கு போலாமா? வருஷம் வருஷம் திருவிழா நடத்துற மாதிரி வருஷம் வருஷம் சாமிக்கும் திருக்கல்யாணம் வந்து நடத்துறாங்க. அது பாக்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? வருஷம் வருஷம் நடக்குதுனாலே அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு சாமிக்கு சந்தோஷமா இருக்கும். வருஷம் வருஷம் கல்யாணம் நடக்குது, நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஆனா இங்க கல்யாணம் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? தாலி கட்டுற மாதிரி முறைப்படி தாலிலாம் கட்டுவாங்க, முறைப்படி மொய்ப்பண்ணெல்லாம் வைப்பாங்க, வருஷம்லாம் வைப்பாங்க. 50 ரூபாய் 10 ரூபாய் இருந்தா கூட அது ஒரு வருஷம் மொய் கவரா போய் கொடுத்துட்டு வருவாங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய், எப்படி அவங்களுடைய சுச்சுவேஷன் இருக்கப்பட்டவங்க நிறைய கொடுப்பாங்க, இல்லாதவங்க கம்மியா கொடுப்பாங்க. எங்க அம்மாலாம் வருஷம் வச்சிருக்காங்க, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வைப்பாங்க. பட்டெல்லாம் கட்டுவாங்க, கால் காசுலாம் கூட கட்டுவாங்க. ஐ மீன் காசுக்கும் மேல நகை செய்யறவங்களும் சொல்றேன். கால் காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அததான் அப்படி பட்டம் கட்டுவாங்க. கால் காசு எல்லாம் எடுத்து வைப்பாங்க. என்னென்னலாம் வேண்டிக்கிட்டு சாமிக்கு பண்ணணுமோ, நகை செய்யணும்னா நகை, காசா பண்ணணும்னா காசா கொடுப்பாங்க. அதுதான் மொய் பண்ணணும். காசு கட்ட மாட்டாங்களா? பொட்டு தான் கட்டுவாங்களா சாமிக்கு? ஆமா. அம்மா போயிட்டு இடத்த பார்த்து உக்காந்துட்டாங்க. நம்ம மோகன் தம்பி அம்மாவோடைய பக்கத்தில் தான் போயிட்டு உட்காந்துருக்காங்க. சாமி கல்யாணத்தை பார்க்க வழுதா ஊர் பக்கிரிப்பாளையத்துலேருந்து இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. செம கூட்டம் வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம் ஹெவியாகவே இருக்குது. மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்களா? மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்க. இப்போதான் நான் கிளம்புற நேரமும் கிளம்புற நியாயமா அது? இல்லை, போயிட்டு வீட்டில் இருக்கணும் கூட அந்த அது எப்படி பொண்ணு ஒரு வெயிட் பண்ண முடியுமா? சரி, கொஞ்ச நேரம் பார்த்துட்டே போயிடலாம். பார்த்துட்டு போவாங்க. இப்போ காப்பு கட்டுவாங்க. இப்போ காப்பு கட்டுறாங்க. இப்போ நீங்கள் பாட்டு காப்பு கட்டுறதுல போயிட்டா அப்படின்னா நினைப்பாங்க, எல்லாம் பொண்ணு அப்படிலாம் நினைப்பாங்க. வரவங்கள போயிட்டாங்கன்னா மாட்டாங்க.
கல்யாணத்துக்கு வாங்க. உள்ள வர முடிஞ்சா வா, இல்லை அங்கேயே உட்காந்துக்கோ வா. நேற்று வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இன்னைக்கு லேட்டாக தான் ஆரம்பிக்கும். நம்ம எதிரில் நிற்கவே முடியல, பின்னாடிலாம் வலிக்குது. அதனால சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து பார்க்கலாம். நானும் மோகன் அவங்க அப்பா தான் வரோம். வாங்க, அங்கே இடம் கிடைக்குதான்னு தெரியல, பார்ப்போம். காட்டு முடிச்சிட்டியா? ஏன் பட்டு ஏன் கூட்டு இதெல்லாம் பறந்து ஓடிச்சியா? ஏன் நீ மட்டும் வந்த கிரி கூட்டு வர தானே? அதனால நீ வந்துட்டியா? அவங்க 2 பேர் எப்போ வருவாங்க தெரியும். சரி சாப்பிட்டு வா. நானும் சாப்பிட்டேன். கல்யாணத்துக்கு வந்தா சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, எல்லாமே சிறப்பாக இருந்தது. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியா சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டோம். அவர் சாப்பிட்டோம். சரி போலாமா? வெளியில போலாமா? கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு போலாம். பத்சான் எங்க போற? கோயிலுக்கு போறோம் நாங்க. போங்க போங்க, வரேன், பின்னாடியே வரேன். சாப்பிட்டுட்டு தெம்பா போறோம் நாங்க. ஐயோ ஐஸ் ஐஸ் என்னப்பா வேணும்? ஐஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சாப்பிட்டு எப்போ கல்யாணத்துக்கு போனோம் நம்ம ஐஸ்கிரீம் பாப்கார்ன் தர மாட்டாங்க. அங்கே பீடா தருவாங்க, எல்லாம் தருவாங்க. இங்கே ஐஸ்கிரீம் காசு தான் சாப்பிட போகிறோம். ஐஸ்கிரீம் யார் வாங்கி கொடுத்தா? நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. சாப்பிட்டியா? நாட்டு பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இந்தா
கல்யாணத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் இவர் சாப்பிடணும். மேலாம் சொட்டவே கூடாது, சரியா? அதெல்லாம் சாப்பிடணும். கடிச்சு சாப்பிடு. கடிச்சு சாப்பிடு. கடிடா, கடிச்சு சாப்பிடு. நான் வந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். அங்கே சாப்பிடும்போது மேலே அடிச்சுது, கல்யாணம் நடந்துச்சுன்னு நினச்சேன். இன்னும் கல்யாணம் நடக்கலை. நானும் அம்மா சாப்பிட்டுட்டோம், இன்னும் பட்டு மட்டும் சாப்பிடவே இல்லை. என்னப்பா அம்மாவா வரேன்னு சொன்னாங்களா? தம்பி தூங்கிட்டான். இப்போ நீ தான் குத்திட்ட. சாமிக்கு மொய்லாம் வைக்கிறாங்க. சாமி கல்யாணம் முடிஞ்சிச்சு. நீ சாப்பிடக்குள்ள ஃப்ரீயா இருந்துச்சு. இப்போ சாப்பிடும்போது ஃப்ரீயாக தான் இருந்தது. சாமி கல்யாணம் முடிச்சு இப்போ வந்து இடமே ஃபுல்லாகிடுச்சு. நான் அதுதான் வந்து பந்திக்கு முந்திக்கிட்டேன். கல்யாணம் முடியவில்லை சாப்பிட்டேன். ஆமாம், நீ தான் ஏமாந்துட்ட. வெயிட் பண்ணி சாப்பிடு, என்ன சாப்பிட்டு தான் போகணும். இது 2 ரோவும் வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த ரோ பின்னாடி ஆள் நிற்பாங்க. ஏன்னா வந்து கல்யாணம் முடிஞ்சு உடனே சாப்பிட வந்துடுவாங்கல்ல. ஆமாம், இது வந்து ஒரு பந்தியிலே ஒரு 100 பேர் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் தான் சாப்பிட்டு தான் போவேன். நீ ஆனால் கம்பெனி கொடுக்கல, எனக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டேன், என் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்டீங்களா? இடமே இல்லை, நிற்கிறோம் வெயிட்டிங். நாங்கள் நான் மாமா தான் பார்த்தேன், உங்களை காணே காணோம். தம்பி தூங்குறான். கோயிலில் தான் வச்சுக்கிறாங்க. கோயில் திருவிழானதும் எங்க சித்தி அப்படியே பல இருக்குது. பின்ன பக்கிரி பாவு ஊராச்சு. ஆனா பக்கிரி பாளையமே வந்து அப்படியே களை கட்டும். இந்த ஒரு வாரத்துக்கு இருக்கும். ஆமா, செம்மையா ஜாலியா இருக்கும் இல்ல? நம்ம வீட்டுல என்னென்ன ஸ்பெஷலா செய்வீங்களோ எனக்கு ஃபோன் பண்ணி. சாதாரண நாளே ஸ்பெஷலா செஞ்சாலே ஃபோன் பண்ணிடுவாங்க. எல்லாரும் திருவிழா வேற இல்ல. இந்த திருவிழாக்கு கொழுக்கட்டெல்லாம் சுட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் கொழுக்கட்டெல்லாம் இல்லை. இது கொழுக்கட்டெல்லாம் இல்லை. உனக்கு கொழுக்கட்டை தானே உனக்கு பிடிக்கும். சித்தி கையால வந்து தீனி வச்சு கொழுக்கட்டை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கே வந்து திருவிழா நான் சாப்பிட்டுட்டு போனேன். இதனால அவங்க பிஸியா இருந்தாங்க. அதனால சரி நான் அப்படியே கண்டுக்கிறேன். சாமி சாப்பாடு தான், என்ன கூச்சப்படாத நின்று சாப்பிடுங்க. இடத்த பிடிச்சிடுங்க. நீ அம்மா கையோட கூட்டுன்னு வந்திருக்கலாம். முதல்ல கூட்டமே இல்லை.
அவருக்கு எடிட்லாம் பண்ண முடியாது, அவ்வளோதான். போடு போடு போடு. ஏய் எங்க சித்திக்கு போடுறா, என்னடா நீ? தொட்டுக்களை காலி ஆயிடுச்சாடா? காலி ஆயிடுச்சா? சரி சரி சரி. இந்த இருக்கு. சித்தியும் கிரியும் அங்கே சாப்பிட்றாங்க. நாங்கள் சாப்பிடும்போது வடை அப்பளம்லாம் இருந்தது. சாப்பிட்டேன். சரி தம்பி. வீட்டுக்கு தான். நைட்டு வர்றதா வர்றான், நீ வர மாட்டேன். வராங்க, அம்மா வராங்க, இந்த வராங்க.